Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நான் வந்து போய் சன் கேம்ல தான் guys பார்க்க போறோம். எபிசோட் 14 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டலாம் பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ guys வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ guys வாங்க இப்போ பேச வீடியோக்குள்ள போகலாம். guys போன வீடியோவில் வந்து நம்ம ட்ரையல் ஆஃப் கெய்வா முடிச்சிருப்போம். ஸோ இப்போதைக்கு ட்ரையல் ஆஃப் மாலோ முடிக்கணும். ஸோ இப்போதைக்கு வழக்கமாக தான் போக்கிமான் சேனல்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனோடனே டேரெக்டாக இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு தான் போகணும். போன வீடியோவில் போயிருக்கலாம், பட் இருந்தாலும் நான் போல கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான். ஸோ இப்போதைக்கு வழக்கம் போல் இந்த இடத்துல இருக்க பிங்க் நெக்டார் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து நம்ம இதில் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது கைஸ். சரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஐட்டம்ஸ் பக்கெட்டில் வச்சுக்கிட்டானாமா. ஸோ இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக அங்கே தான் போகணும், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம டாரோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். டாரோஸ்க்கு பிஎல்த்னா போதும் கைஸ், ஸ்பீடாக ஓடுறோம், அதனால பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இது இருந்துச்சு கைஸ், அதாவது ஜைக்ரோடோட செல் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஜைக்ரோட் க்யூப் வந்து சக் பண்ணிக்கிச்சாமா, அதை உறிஞ்சிக்கிச்சாமா. ஸோ இப்போதைக்கு போன வெளியில் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு கேட் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த கேட் தான் நம்ம போகணும். ஸோ திறப்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட 5 SMG இருக்குது. ஸோ அதனால் திறந்துடுவாங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் கைஸ். இதுதான் கைஸ் என் தடவை இந்த வழியாக தான் போகணும், ஒரு வழி இல்லை. ஸோ ரூட் 8 ஆமாம் இது. ஸோ மாலாவோட ட்ரையலுக்கு போகிறதுக்கு ரூட் 8 தான் போகணும். ஸோ இப்போ கரெக்டாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் கைஸ், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அந்த ஜீ கிறிஸ்டல்லாம் இருக்குல்ல, ஸோ எல்லாம் எடுத்து நம்ம போக்கிமான் கொடுக்கணும். ஸோ நமக்கு ஜீரிங் இருக்குதுன்னா அதை எடுத்து போக்கிமான் கொடுக்க போயிட்டேன். ஸோ அப்புறம் தான் இந்த சைடில் லாஸ்ட்டில் ஒன்று இருந்துச்சு கைஸ், அது அப்போ கண்ணுக்கே தெரில. ஃபோனு டெம்பர் கிளாஸ் மறைச்சிட்ருக்கு. ஸோ அது என்ன ஃபோன் டெம்பர் கிளாஸ்ன்னு தெரில, இது கொட்டியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் மறைச்சிட்ருக்கா. ஸோ அதனால் அதை பார்க்கவே இல்லை. ஸோ அப்புறம் கடைசியாக தான் கைஸ் பார்த்தேன், கிடச்சிச்சு. ஸோ நார்மலைஸி யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தா 2 பேர் தான் இருந்துச்சு. ஸோ 5 SMG, 5 SMG, வாட்டர் SMG அப்படின்னு நிறைய ஜி இருந்துச்சு. ஸோ 5 SMG வந்து நம்ம இவனுக்கு கொடுத்துட்டேன் கைஸ். அவன்கிட்ட கியூக்லா வாங்கிட்டு அப்படியே இது கொடுத்துட்டேன், அதாவது நம்ம டோரா கேட்டுக்கு. ஸோ லிட்டனாக இருந்து டோரா கேட்டை எவ்வளோ ஆயிருக்கான். ஸோ லாஸ்ட் எவ்வளோ தான் ஈஸ் தரமாக இருக்கும். ஸோ அப்புறமா நம்மளோட மட் பிரேக் வந்து இது கொடுத்தேன், அது பேர் என்னப்பா, நல்ல பேர் கைஸ். ஸோ அப்புறமா நம்மளோட சேலைசலுக்கு வந்து இது கொடுத்தேன், நார்மலைஸி. ஸோ நார்மலைஸி வந்து இவனுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ தெரியாதனமாக எனக்கு கொடுத்துட்டேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு வாங்க போகலாம். அதுக்குள்ளே எவனா வந்துட்டான்டா குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வந்தாங்க கைஸ். இவனை வந்து மேபி நீங்கள் பிளாக் டைமில் பார்ப்பீங்க கைஸ், எனக்கு தெரிஞ்சு பார்ப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இவன் பேர் வந்து கோல்ட் ட்ரெஸ். இவன் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி ட்ரெயினை தான் நான் நிறைய பார்ப்பேன். ஸோ ஜீடிங் வேறு வச்சுருக்க, உன் பேர் MB Gamers, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு TM கொடுத்துட்டான். ஸோ ஃப்ளேம் சார்ஜ் கைஸ் முக்கியமான அட்டாக் தான், நமக்கு தேவைப்படுற அட்டாக் தான். ஸோ அழகாக வச்சுக்கலாம் கைஸ். ஸோ நீ வந்து அதாவது அடுத்த ஜிம்முன்றேன் என்ன கைஸ், அது அடுத்த ட்ரையலுக்கு உனக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம சேலஜலுக்கு அடுத்து கொடுத்தோம். சேலஜல்னே வருது கைஸ், சாண்டிட் கட்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அதனால் கற்றுக் கொடுக்கலான்னு வந்தேங்க. ஸோ TM இங்கே. ஸோ ஃப்ளேம் சார்ஜ் வந்து இவனுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ட்ரம்பிக்கு வந்து என்ன போகிமான்னு தெரியல, எல்லா டைம் கற்றுக்குது. ஃபர்கெட் இந்த கைஸ் ஏதோ ஒரு மூவ் இருந்துச்சு, ஸ்மோக் ஸ்க்ரீன் நினைக்கிறேன். அழகாக அது முடிச்சு விட்டு ஸ்மோக் ஸ்க்ரீனுக்கு பாய் சொல்லிட்டு ஃப்ளேம் சார்ஜ் கற்றுக் கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்காப்புல தம்பி. ஸோ லெவல் ஏற்றணும் கைஸ், லெவல் ஏற்றினா தான். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம போகலாம் கைஸ். ஸோ இவன் பி எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறான். ஸோ அதெல்லாம் கைஸ் இவன் எடுத்துகிட்டு வந்தேன். தெரியாதமா வந்து இவங்க மாட்டிக்கிட்டு மக்கள் இருங்கி சண்டை போட்டு வரேன் கைஸ். இவங்கிட்ட சண்டை போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு போக்கி பால் இருந்துச்சு, சரி இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கைஸ். ஸோ இவங்க கூட சண்டை போகலனால அதுக்கப்புறம் சண்டை போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா லெவல் இல்லை. ஸோ சாண்டிட்டுக்கு லெவல் ஏற்றதுனே வரும் கைஸ். ஸோ இந்த இடத்துல இந்த பொண்ணு நின்று இருந்துச்சு, அது கூட எது சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாஸ்ட்டில் வந்தோன்னே அது மாட்டிக்கிச்சு. ஸோ அப்புறம் என்னடா அங்கங்கே கட்டாகி என்ன இங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா போக்கிமான் லெவல் ஏற்ற வந்துட்டேன் கைஸ். போக்கிமான் சென்டர் போயிட்டு ஸோ நம்மளுடைய அவன் வந்து புது அட்டாக் கற்றுக்கிட்டான் கைஸ். அவன் பேர் வந்து மட்பிரே வந்து ஐஆர்ஸ் பவர் ஏதோ ஒரு மூவ் கற்றுக்கிட்டான். ஸோ நல்ல மூவ் தான் கைஸ். போக்கிமான் சென்டர் வந்துட்டு அப்படியே போக்கிமான் ஹீல் பண்ணிவிட்டு தண்டர் ஸ்டோன் கிடச்சிச்சு கைஸ். அந்த ரூட் 6 இருக்கும். ஸோ ரூட் 6ன்ற அந்த இடத்துல ஒரு கேரவன் மாதிரி இருக்கும் கைஸ், அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க கைஸ். லஸ்கேவ் இதுதான் கைஸ் இதனோட ட்ரையல் இருக்க இடம். ஸோ அது வந்து இப்போ ஏதோ செய்ய போதாமா. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் ஜங்கிளில் இருக்குது, கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்னும். ஸோ அதுக்கு ஒரு பேக்கும் தரும் கைஸ். ஸோ அது டைனி மஷ்ரூம் அது மாதிரி நிறைய சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தேவை. ஸோ அதுக்கு ஒரு பேக் தரும். ஸோ அந்த பேக்கில் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வா. அந்த டிஷ்ஷெல்லாம் அந்த டிஷ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஷ்ஷு செஞ்சால் தான் கைஸ் அந்த போக்கிமான் ஸ்மெல்லுக்கு வரும். ஸோ செம்ம போக்கிமான் அது.
ஸோ பாருங்கள் ட்ரையல்னால அது சுற்றி 6 வேறு வந்துடும். ஸோ நல்லாவே இருக்கும் கைஸ். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அட்டாக் போட்டால் செத்துரும். ஸோ ட்ரையல் ஸ்டார்ட் மக்களே. ஸோ எத்தனை வாட்டி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 வாட்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வாட்டி வெளியில் போயிட்டேங்க கைஸ் தெரியாமல். அந்த பட்டன் தாங்க இதுலேயே பட்டன் பிரச்சனை வந்துச்சு. ஸோ இந்த பட்டன் நேராக இழுத்துட்டேங்க கைஸ், அது வெளில போயிடுச்சு. ஸோ நான் ஏஏ கொடுத்துட்டே வந்தேன்னா எஸ்ன்னு எதுக்கு கொடுத்தேன், அது அப்படியே வெளில போயிட்டு திரும்ப ஃபஸ்ட் அந்த மாதிரி ஆகிடுச்சு. சொல்லுங்க எல்லாம் பார்த்துக்கலாம் இருக்கிறது தானே. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கிடச்சிருங்க கைஸ், டைனி மஷ்ரூம் விட்டு. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ டைனி மஷ்ரூம் கூட நமக்கு வந்து இவன் கிடைப்பான், பேராசிட். இவன் தான் கைஸ் அந்த ட்ரையலுக்கு போகிறதுக்கு மாதிரி நிறைய போக்கிமான் சண்டைக்கு வரும்ல, அதில் ஒரு போக்கிமான் இந்த போக்கிமான். ஸோ 3 போக்கிமான் வரும்ல, ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு போக்கிமான் இந்த போக்கிமான் கைஸ். ஸோ ஃப்ளேம் சார்ஜ் போட்டு அழகாக முடிச்சு விட்டேன், அவ்வளோதான். சாவு இல்லை கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஸோ லெவல் ஒரு 21 இருக்கும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப சண்டை போகிறேன்ல, ஸோ வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 19 இருந்துச்சு, அப்போ சண்டை போட்டு 21 ஏற்றிருக்கேன். ஸோ தெரியாதனமாக வெளில போயிட்டேன் மக்களே, ஸோ அதனால தான். ஸோ அப்புறமா டபுள் ஸ்லாப் யூஸ் பண்ணால் நல்லாவே இல்லை அந்த அட்டாக்கு. சரி எதுக்கு தேவையில்லாதது தான் அந்த அட்டாக்கு. ஸோ முடிச்சு விட்டலாம் கைஸ். ஸோ அப்புறமா லீச் லைஃப் யூஸ் பண்ணிச்சு. ஸோ நம்மக்கிட்டே அந்த கொஞ்சம் பவர் எடுத்துக்கிச்சு, அது லைஃப் ஏற்றிக்கிச்சு. ஸோ நம்ம சாண்டிட் வந்து ரொம்ப லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ லெவல்ன்ற ஹெல்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சண்டை போட்டு தாங்க பிரச்சனை. ஸோ வெளில போனால் போய் போய்மான் சென்டரில் போய் ஹீல்னா பண்ணிட்டு வந்துருக்கலாம், அது கூட பண்ணல. ஸோ ஸ்வாகர்ன்ட்டு ஒரு மூவ் கற்றுக்குச்சு டோரா கேட்டு, பட் தேவையில்ல கைஸ் அந்த மூவ், அது டிஃபென்ஸ் மூவ் தான். அதனால தான் அது வேணான்னு விட்டேங்க. ஸ்வாகர்னால் ஸ்வாக் பண்ணுறது அது ஒரு மூவ் கைஸ், அது டிஃபென்ஸ் மூவ் தான். ஸோ அதனால் தேவையில்ல, அது டிஃபென்ஸுன்னு சொல்ல முடியாது, டிஃபென்ஸ்னே வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு லெவல் 25 ஏதோ போயிருக்கு. ஸோ இது வந்துட்டு நிறைய பெரிய ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இன்னும் இருக்குது பொருள், 3 பொருள் இருக்குது, அதில் கண்டுபிடி அப்படின்னு. இந்த சைடு தாங்க கைஸ் போகணும் அந்த பொருளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ போக்கிமான் வரும். ஸோ இது ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். இது லாஸ்ட் அட்டாக் முடிச்சிடலாம், அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. சோமாட்டிஸ் இந்த போக்கிமான். ஸோ இதனோட இன்னொரு வருஷம் தான் கைஸ் அது வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அப்சல்யூட்லி அதே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஐட்டம் கிடைக்கும் கைஸ். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மஷ்ரூம் கிடச்சிச்சு. இந்த இடத்துல வந்து பெரியா கைஸ், ஏதோ மாங்கோ பெரி கிடச்சிச்சு. ஸோ அந்த பெரி எடுத்தோன்னே திரும்ப வந்துச்சு கைஸ் மாங்கோ பெரி எடுத்தோன்னே மாலோ வந்துச்சு. ஸோ அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இன்னும் 2 பொருள் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த 2 பொருள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுற்றி நான் அலைஞ்சி திரிஞ்சது தான் கைஸ். ஸோ திரும்பவும் வந்தேன். ஸோ இது 2வது ஆறில் அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும். ChatGPT, கூகுள் எல்லாத்துலேயும் போடுங்க, எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லும். ஆனால் அது சொல்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மேபி யூடியூப்பில் வீடியோ பாருங்க கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போதைக்கு நான் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கான். சேலஜல்னு வருது கைஸ். ஐயோ செலஜல் பேரே மறந்துட்டேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹைப்பர் போர்ஷன் கிடச்சிச்சு. சூப்பர் போர்ஷன் ஒன்று கொடுத்தா எனக்கு ஹைப்பர் போர்ஷன் கிடச்சிச்சு, நல்லது தான். ஸோ இப்போதைக்கு ஒரு முக்கியமான பொருள் தான் தேடணும். ஸோ அந்த பொருள் தான் கைஸ் தேடிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் தேடின கைஸ் இந்த பொருளுக்கு எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ இதுக்கப்புறமா யூடியூப்பில் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு வழி இருந்துச்சு, என்னென்னு போய் பார்த்தா உள்ளே ஒரு ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து அது உள்ள கிராஸ் நாட் அப்படின்ற ஒரு TM86 இருந்துச்சு கைஸ். ஸோ எப்படியும் தேவையில்ல தான் அதெல்லாம். ஸோ இந்த இடத்துல இருக்குமான்னு வச்சு செக் பண்ணேன். இந்த இடத்துல ஒன்றும் இல்லைப்பா தம்பி, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. சரி திரும்ப அப்படியே கீழே குனிஞ்சு வந்தாச்சு கைஸ். ஸோ மரத்துக்கடியில் இருந்த இடம் அது. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல தான் சரி இருக்கும், எங்கே இருக்குன்னு தான் எனக்கு சரியாக தெரில. ஸோ நானும் தேடினேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று காட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ கைஸ் ரிவைவல் ஹர்புன்னு கிடச்சிச்சு. ஸோ அது நமக்கு தேவைன்னு தான் நினைக்கிறேன். அது அந்த இடத்துல இன்னொரு போய்மன் வந்துச்சு, அதுவும் இதே தான் கைஸ், ஃபார்மேட்டேஷன் தான் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். வெற்றிகரமாக அதை கூட சண்டை போட்டு முடிச்சாச்சு. அடுத்த போக்கிமான் மேபி என் தெரிஞ்சு அதாக தான் இருக்கும். அதுதான் கைஸ், அதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரிவைவல் லப் இருக்குது. பட் ஆனால் அது தேவையான பொருளான்னு தெரில கைஸ் எனக்கு சரியா. ஸோ வேறு ஏதோ தான், அது தேவையில்லை தான் நினைக்கிறேன். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா எதனா ரிவைவல் பண்ணுறது தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் கைஸ் அந்த இது இருக்கும், எங்கேன்னு தேடி போதும் ஆயிடுச்சு கைஸ். பல மணி நேரம் போராட்டங்களுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ சஸ்பீசியஸ் லுக்கிங் கிராஸாமா. ஸோ இந்த இடத்துல அதே தான் இருந்துச்சு ரிவைவல் லப்பு. ஸோ 2 இடத்துல ரிவைவல் லப்புன்னா அது அப்போயே வந்திருக்கணும் இல்லையா. ஸோ திரும்பவும் அதே தான் கைஸ், ஃபார்மாட்டிக்ஸ். ஸோ அழகாக முடிச்சு விட்றலாம் கைஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம சேலஜல் பேர் வந்து இருக்க வரைக்கும் கவலை இல்லை கைஸ். என்கிட்ட ஒரு 5 டைப் 2 ஃபயர் டைப் மூவ் இருக்குது, எம்பர் 1. ஸோ எம்பர் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது மூவ் அட்டாக் கற்றுக்கிச்சு கைஸ். ஸோ அதனால் எம்பரை தூக்கிட்டு வேறு எதாவது அட்டாக் கற்றுக் கொடுத்தேன். ஸோ லெவல் 22 போயிட்டாப்பில் தம்பி.
ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப மாலவன் இருந்துச்சு. அப்போயும் இதை தான் கண்டுபிடிச்சேன், ரிவைவல் ஹப். அப்போ வரல, இப்போ வந்துக்குது. ஸோ இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கைஸ் இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ இது ஒன்று தான் கைஸ் தேடி தேடி எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்றும் இருக்காது, அப்படியே ரிட்டர்ன் போயிடுங்க. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க கைஸ், இந்த இடத்துல டர்னிங் இருக்கா. ஸோ இப்போ நமக்கு டாரோஸ் ஹெல்ப் வேணும், டாரோஸ்க்கு. ஸோ டாரோஸோட ஹெல்ப் வேணும்னால டாரோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவன் தான் கைஸ் இது கண்டே பிடிக்க முடியும். ஸோ இதை இடி அது எதுக்கு சும்மா தான் கைஸ் வச்சேன், போர் அடிக்குது. ஸோ அது இடிக்கலைன்னா நல்லா இருக்காது, எல்லா ராக்கையும் இடிச்சிட்டு போனால் தான் ஒரு நல்ல இதுவோடு இருக்கும். ஸோ இந்த இடம் தான் கைஸ் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டோட இடம். ஸோ திரும்ப ஸ்னோர் அண்ட் சர்ச் ஐட்டம் அப்படின்னு சொன்னேன், அதுவும் சர்ச் ஐட்டம். இந்த இடத்துல முட்டி போதும் ஆயிடுச்சு கைஸ். இந்த இடத்துல ஏதோ சீடு இருந்துச்சு, மிராக்கல் சீடாமா. சரி, அந்த மிராக்கல் சீடையும் எடுத்து வச்சுட்டேன். மாலை வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு கிரேட், நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும் ஜங்கிளில். ஸோ இது வந்து லஷ் ஜங்கிள் கைஸ், லஷ் ஜங்கிளில் தான் இதுவே இருக்கும். ஸோ ஒரு கிராஸ் டைப் பொக்கிமான்னால. ஸோ இந்த இடத்துல இது மின்னுக்குது. என்னென்னு பார்த்தா ஸ்டார் டஸ்ட் கைஸ். இது பொக்கிமான் கோ அடிந்தீங்கன்னா தெரியும், அதில் ஸ்டார் டஸ்ட் இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா தெரில கைஸ், இந்த கேமில் எதுக்கு யூஸ்ன்னு தெரில. அந்த கேமில் வந்து லெவல் ஏற்றதுக்கெலாம் யூஸ் ஆகும், இதில் எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரில கைஸ். ஸ்டார் டஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக கோயிங் தான் கைஸ், ஒரு வழி இல்லை. ஸோ நேராக போகணும், போயிட்டு மாலோ கிட்ட தான் கைஸ் பேசணும் இப்போது. ஸோ மாலோ கிட்ட போனால் போதும், கதை ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோம். ஸோ அந்த சைடு அப்படியே போயிருக்கலாம், நான் ஏன் இப்படி வந்தேன்னு தெரில. ஸோ இந்த சைடு தான் கைஸ் வழி. அங்கே மேலே போகக்கூடாது, கீழே வரணும், நான் தெரியாமல் மேலே வந்துட்டேன். ஸோ இங்கே தான் கைஸ் இருக்குது. ஹே எம்பி கேமர்ஸ், நான் தான் எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இவங்க 2 பேர் வந்திருக்காங்க, கீவாவும் அப்புறம் இந்த பொண்ணும். அந்த பொண்ணு பேர் என்ன, இவன் ஏனாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது லானாவும் ஏதோ எடுத்துகிட்டு, ராக்கி ஹெல்மெட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அவன் ஏதோ போன்லாம் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இப்போதைக்கு ஏதோ சூனியம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க கேஸ். 4 பேர் சேர்ந்துட்டு 3 பேர் கேஸ். நான் இல்லை, இந்த கணக்குலேயே நான் இல்லை. இப்போ நம்ம சாப்பாடு செய்யலாமா அப்படின்னும். ஸோ ராக்கி ஹெல்மெட் வச்சு இப்போ அந்த மேங்கோ பெரிய அது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அடிக்கணும் கைஸ். போட்டு குத்துன்னு குத்தணும், அது வந்து ஜூஸ் மாதிரி வரணும், அந்த ஸ்மெல்லு வரணும் கைஸ். ஸோ அதுக்காக தான் ஏ ப்ரெஸ் பண்ணணுமாமா. ஸோ இந்த கேம்லேயே இந்த இதுதான் கைஸ் ட்ரையல் தான் கைஸ், கொஞ்சம் வித்தியாசமான ட்ரையல். இன்னும் மேபி இருக்கலாம், நான் ஆடினதுலேயே இது வரைக்கும் இதுதான் கைஸ் வித்தியாசமான ட்ரையல். ஸோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அது ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சா, ஸ்லைம் மாதிரி இருக்கா, வந்துச்சு கைஸ். ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு, அது ஸ்லைம் மாதிரி ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி இருந்து ஏதோ வருது மக்களே. என்னவா இருக்கும், என்னது பா, எவ்வளோ பெருசு இருக்கே, என்ன விட ஹைட்டாக இருக்குது மக்களே. அது லாரன் டோட்டம் பொக்கிமான் கைஸ், ஜங்கிளில் சொல்ல டோட்டம் பொக்கிமான். இதெல்லாம் வைல்டு பொக்கிமான் மாதிரி தான் கைஸ். கக்கூனா தான் கைஸ் மெயின். ஸோ அவன் தான் ஜிம்லிட்டு மாதிரி, அதை சுற்றி இருந்துச்சு டோட்டம் பொக்கிமான் இல்லையா. ஸோ அதனால தான் இது பார்க்க ஃபார்மோட்டஸோட உருமாற்றம் தான் இருக்குது. ஃபார்மோட்டஸோட உருமாற்றம் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இது எனக்கு தெரிஞ்ச உருமாற்றம் தான், எல்லாம் டிஸ்லேயே முடியுது. ஸோ இதுக்கிட்ட சிந்தசிஸ்னு ஒரு மூவ் இருக்குது மக்களே. அந்த மூவ் எதுக்கு இருக்குன்னே தெரியாது, நல்லா இருக்காது, வெறியாகும். ஸோ நான் நினச்சிருந்தா ஃபஸ்ட்டே போட்டுட்ருக்கலாம் கைஸ். அழகாக சின்ன பையன்தான் இவன். ஸோ இவனை எடுத்துகிட்டு டோரா கேட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் கைஸ். ஸோ அவனையும் எவால்வ் பண்ணணும். ஸோ சாலசர் வச்சு ஃப்ளேம் சார்ஜ் போட்டேன், எவ்வளோ போகுது பார்க்கலான்ட்டு. ஸோ அவன் ஆறாவால் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க கைஸ். இவன் வேறு லெவல் கம்மியாக, சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் தான். பட் இருந்தாலும் லெவல் 24 தான் கைஸ், 24 தான் போச்சு. ஸோ அதுக்கு அலே பொக்கிமான் கூப்பிட்டுச்சு கைஸ், பக்கத்தில் ஃப்ரெண்டு பொக்கிமான் தான். டம்பிரிக் வந்திருக்கு, செலசெல். இதுக்கிட்ட ஜி பவர் இருக்குது கைஸ், ஆனால் வேஸ்ட்டு. சரி, இதை வச்சு இப்போ அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அது ரேசர் யூஸ் பண்ணிச்சு. இது கைஸ் நான் டோட்டம் பொக்கிமானு கம்மியாக தான் போச்சு. நானும் ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு கம்மியாக தான் கைஸ் போகுது. முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போது சூப்பர் சோனிக் யூஸ் பண்ணிச்சு, அட்டாக் அவாய்ட் பண்ணிச்சு கைஸ், நல்ல வேலை. ஸோ சாலசெல் திரும்ப ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணேன். நான் தெரியாமல் கிளிக் பண்ணி டம்பிரிக் மேலே யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். போன வாட்டியே நான் இது மேலே தான் யூஸ் பண்ணியிருக்கணும், லெர்னாட்டிஸ் மேலேயே. டம்பிரிக் அட்டாக் யூஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு சேஃப் கேஸ், இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டம்பிரிக் எதனா யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டானா முடிஞ்சிச்சு. ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணேன், நல்லா தான் போச்சு கேஸ், நல்லா தான் போச்சு, கொஞ்சம் தான் போச்சு. ஆனால் சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் வேறு இது இல்லை, ஸ்பீடு தான் கேஸ் ரோஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஃப்ளேம் சார்ஜ் போட்டாலே அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த ஃப்ளேம் சார்ஜ் இந்த கேமில் எல்லா பொக்கிமானும் கற்றுக்குங்க கேஸ். எந்த கேம்லாம் கேட்டிங்கன்னா பொக்கிமான் பிளாக்ல கைஸ். ஸோ சாலசெல்லை முடிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்தது வேறு எந்த பொக்கிமான் சூப்பர் எஃபெக்டிவ் இருக்குதுன்னு பார்க்கணும் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பர் எஃபெக்டிவ் இவனுக்கு இல்லை, நோ எஃபெக்டிவ் தான் கைஸ்.
ஸோ டேராக்கெட் எடுத்து வரலாம், பட் இவனுக்கு சூப்பர் எஃபெக்டிவ் இருந்துச்சு கைஸ். ஸோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைகன்ராக்கு. ஸோ மிட் டே ஃபார்ம் இது. ஸோ வந்து டம்பரிக்கு வந்து இது சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் தான். சரி அவனை எடுத்துகிட்டு வந்தேன், பட் ஆனால் தலைவனை ஒரு இதில் போட்டு தள்ளிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸோ ஃபைட் தான் கைஸ். ஸோ இவன்கிட்ட 3 சூப்பர் அட்டாக் மூவ் தான். சரி இவனுக்கே போட்டு இவனை சாவடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் பார்த்தேன். சோலார் பிளேட் யூஸ் பண்ணி இவன் அட்டாக் போட்டான். அவனுக்கு எதுவும் ஏற்றிக்கிட்டான் கைஸ். கியூக்லாவா ஃபுல் பவரில் இருக்கான் கைஸ். அது பவர் ஹெப்பா, அதெல்லாம் செத்தான்னு நினைக்கிறேன். என்ன அட்டாக்கியா இது, தரமாக இருக்குது. ஒரே அடி தான் கைஸ், நெத்திலே அடி வாங்கிச்சு. ஸோ லைகன்ராக் ஃபெயிண்ட் இல்லைன்னா தாக்கு பிடிச்சுங்க கைஸ். அது ஏதோ ஸ்பெஷல் அட்டாக் போட்டுச்சு. ஸோ அளவில் நான் டோரா கேட் எடுத்து டோரா கேட் வந்து அப்பயே முடிச்சிருப்பாங்க. ஸோ டோரா கேட்டுக்கிட்ட ஜி பவர், அதுக்கு தான் கைஸ் ஃபைரிசம் ஜியே கொடுத்தேன். ஸோ டோரா கேட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மூவ் ஒன்று இருக்குது. ஸோ ஜி பவர் போட்டேன். ஸோ இன்ஃபெர்னோ அப்படின்ற ஒரு மூவ் மக்களை, சரியான மூவ். ஸோ இப்போதைக்கு அவன் ரேசர் லீஃப் யூஸ் பண்ணிக்கூட தம்பி, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ நம்ம நாட் வெரி எஃபெக்ட் தான் கைஸ், நம்ம வந்து ஃபயர் டைப்பு. ஸோ அதனால தான். ஸோ அப்பயும் அதிகமாகவே போச்சு. ஸோ இந்த ஃபயர் டைப் மூவ் வாட்டிய மூவ் கைஸ், நம்ம இதுவும் 6வது சுற்றி வந்துடுச்சு. சரௌண்டட் வித் ஜி பவர் இன்ஃபர்னோ ஓவர் ட்ரைவ். இது வந்து ஃபயரிசம் வந்து நமக்கு இவன் கொடுத்துருப்பான் கைஸ், கீவா அவன் தான் கொடுத்துருப்பான். ஸோ இப்போதைக்கு இந்த மூவ் போட்டது தாங்க கைஸ்மா. எவனாக இருந்தாலும் சரி கிட்டே நிற்க முடியாது. ஏதோ நியூக்ளியர் ஃபார்ம் எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ அழகாக முடிச்சு விட்டான் ஒரு அட்டாக்லேயே. எஃபெக்டிவில் இருந்த மூவ் அந்த இது போட்டோன்னே 6ல் இருந்ததுனால சூப்பர் எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. அப்புறமா டம்பரிக் சூப்பர் சோனிக் யூஸ் பண்ணிச்சு. தலைவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். கன்ஃபியூஸ் ஆனால் அடிப்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா மக்களே, எனக்கு அதுவே போதும். நல்ல வேலைக்கு எப்படியே வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இல்லைன்னா கஷ்டப்பட்டுருவோம். எம்பர் யூஸ் பண்ண கைஸ் தெரியாதனமா. ஃப்ளேம் சார்ஜ் இன்னொரு அட்டாக் இருக்குது, ஃப்ளேம் சார்ஜ் தான் நினைக்கிறேன். அந்த அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லை கைஸ் ஃபயர் ஃபேங் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் இப்பயும் தெரியாதனமா இந்த மூவ் போட்டேன், அதுவே அச்சுக்கிச்சு கைஸ். ஸோ ஸ்க்ரீச் யூஸ் பண்ணிச்சு. ஸ்க்ரீச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் ஏதோ குறைக்கும் கைஸ். டிஃபென்ஸாக அட்டாக்கா? டிஃபென்ஸ் தான் கைஸ். டிஃபென்ஸா ஹாஸ்ட்லி குறைச்சி விட்றோம். ஸோ அப்புறமா திரும்பவும் எம்பர் தான் போட்டேன். எம்பர் போட்டு அடிச்சிட்டாங்க கைஸ், முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலி டோட்டாமோட அலைய போக்கிமானி தோக்காச்சிச்சு, டோட்டாம் போக்கிமானி தோக்காச்சிச்சு. சார்ஜபர்க் லெவல் 25 கரன்ச் கற்றுக்குச்சு கைஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு மூவ் வச்சுட்ருக்கு. பைட்டுக்கு பதிலாக கரன்ச் கற்று கொடுத்தேன். ரெண்டுமே டார்க் டைப் மூவ் தான் கைஸ். பைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும், அண்ட் அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக வித்தியாசம் இல்லை மக்களே. ஸோ இது வந்து சொல்லுது நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க அப்படின்னு. சரி இப்போ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கைஸ். சேலேஜல், ஐயோ இவங்க விசிவாசி, என்னோடய சேலேஜல் விசிவாசி இப்போ தோக்கடிச்சான் எப்படி தான் அப்படின்னா. இவங்க 2 பேர் எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏதோ கொடுக்குது கைஸ் நம்மக்கிட்ட. ஸோ ஃபைனலி ஃபயரிசம் பண்ணுற இது என்னது கைஸ், இது ஏதோ ஒரு டோட்டம் கொடுத்துருக்கு, இது கொடுத்துருக்கு கைஸ். என்ன கொடுத்துச்சுன்னு தான் தெரில. ஜி கிறிஸ்டல் ஆஃப் மேலோ. ஸோ என்ன கிறிஸ்டல் இது? கிராஸ் டைப் கேஸ். இது ஒரு டான்ஸ் ஆடுது. ஒரு வாட்டி வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறாங்க கேஸ். அந்த டான்ஸில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறான்னு தெரில இவன் மண்டையில். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பால் கொடுத்துருக்கு கேஸ். இவன் வந்து குயிக் பால் என்ன கொடுத்தான், இது நெக்ஸ்ட் பால் கொடுத்துருக்கு. அது என்ன கொடுத்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. நான் ரொம்ப நாள் ஆச்சு கேஸ் அது ட்ரையல் போயிட்டு. ஸோ அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆகிட்ருக்கும் கேஸ் 10 நாள் மேலே ஆகிட்ருக்கும். சென்ட்ரலில் வீடியோ வரல. ஸோ இந்த வீடியோவையும் நான் இந்த சேனலில் தான் போடுறேன், ஏன்னா இந்த சேனலுக்கே போதும் கேஸ். ஸோ இப்போதைக்கு இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றேங்க. சாப்பிட்டீங்களாடா? அந்த ஃப்ளேவர் ஆஃப் ரேர் போன்ஸ் தான் செம்மையாக இருந்துச்சு அப்படின்றாங்க. எங்கே யூஸ் போடுறாங்க எல்லாம் ஸ்பைஸியோ காரமாக இருக்குன்னு ஓடுறாங்க கேஸ் எல்லாம். அவங்களுக்கு டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு திட்டிகிட்டு. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒலிவியா இதுக்கு போகிறோம், நீ அங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. ஸோ இவன் வந்துருக்காங்க குக்கி. ஸோ இது வந்து மேலோ ஸ்பெஷல் மேலோ இது அது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான் வந்து. ஸோ நமக்கு வந்து TM67 கேட்டிருக்கா, ஸ்மார்ட் ஸ்ட்ரைக்கா. இது எதுக்கு தெரில கைஸ். ஆல் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் லேபுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கைஸ். ஸோ அவ்வளோதான், இங்கேயே முடிச்சுக்கலாமா? MBKMS நீ பக்காலாய்ஸ் சேனலுக்கு எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு இப்போ நீ கிராண்ட் ட்ரையல் தான் போகிற. ராக் டைப்பு கிராஸ் டைப்பு என்னென்னா சொல்லிட்டு அந்த கிராஸ் டைப் போக்கிமான் பிடிச்சிக்கோ அப்படின்றான். எனக்கு எது கிராஸ் டைப் போக்கிமான் போட தம்பி எப்படா. சரி ஓகே கைஸ், இந்த கேம் இங்கேயே முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஆல் இந்த வீடியோ அடுத்த பார்க்குறது குவான்ட்டு தென் டாட்டா எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. ஸோ அடுத்த வீடியோ கிராண்ட் டைல் இருக்காது கைஸ், ஏன்னா போகிற நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சு தான் கைஸ் கிராண்ட் டைல் போகணும்.
ஸோ கைஸ் ஆல் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் பார்க்குற வரைக்கும் டாட்டா எபிசோட் ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. சரி ஓகே கைஸ் பை.